தமிழ்நாடு அரசியல் களம் இப்போது பனையூர் போல பரபரப்பாக கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா கூட்டணி அரசியல் தோழமை கட்சிகளுக்கு வார்னிங் கொடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக விசிக தலைவர் திருமாவளவனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்த விஜயின் நடவடிக்கை வைகோ உள்ளிட்ட தோழர்களை பதற வைத்திருக்கிறது. பெரும்பான்மை இல்லாத தாவேகா அரசுக்கு காங்கிரஸ், விசிக, முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு அளித்த நிலையில் வெளியிலிருந்து ஆதரவு தரும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர மற்றவர்கள் விஜயின் கேபினெட்டில் இணைந்தனர். ஆனால் சமீப நாட்களாக விசிக தலைவர் திருமாவளவனின் பேச்சுக்கள் முதல்வருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி வந்தன. சட்டமன்றத்தில் விஜய் செய்த ஒரு செய்கையை திருமா உள்ளிட்டோர் கடுமையாக கண்டித்தனர். அதோடு நில்லாமல் ஆதிதிராவிடர் நலத்துறை போதாது, வேறு பவர்ஃபுல் துறை வேண்டும், இல்லையென்றால் ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என திருமா வெளிப்படையாகவே மிரட்டல் பாணியில் பேசினார். திருச்சி கிழக்கு தொகுதி உள்ளிட்ட இடங்கள், வாரிய பதவிகள் என பல கோரிக்கைகளும் மறைமுகமாக முன்வைக்கப்பட்டன. இந்த வலியுறுத்தல்கள் விஜய்க்கு எரிச்சலை ஏற்படுத்தின. 2 எம்எல்ஏக்களுடன் ஒரு அமைச்சர் பதவி வாங்கி தொடர்ந்து டார்ச்சர் செய்வது சகிக்கவில்லை. திருமாவின் பேச்சு நாகரீகமாக இல்லை. திமுகவுடன் இரட்டை வேடம் போடும் இவரை வைத்து 5 ஆண்டுகள் நகர்த்த முடியாது என அவரது நெருக்கமான ஆலோசகர்கள் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, ஜெகதீஷ் ஆகியோர் விஜயிடம் தெரிவித்ததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து முதல்வர் விஜய் அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவை அழைத்து தெளிவான உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார். திருமாவிடம் நேரடியாக சொல்லுங்கள், நமக்கு இந்த ஆதரவு தேவையில்லை, வாபஸ் பெற்றுக்கொள்ள சொல்லுங்கள் என உறுதியாக கூறியிருக்கிறாராம் விஜய். ஆதவ அர்ஜுனா இந்த செய்தியை திருமாவளவனிடம் தெரிவித்த போது திருமாவுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. முதல்வர் தவறாக புரிந்து கொண்டு விட்டார் என விளக்கம் கொடுத்தாலும் தாவேகா தரப்பில் பதில் ஏதும் சொல்லாமல் தொடர்ந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை திருமாவை நிலைகுலைய செய்துள்ளது. என்ன செய்வது என்று தெரியாமல் விஜய் தரப்பை சமாதானப்படுத்த டெல்லி பிரதிநிதியாக வெங்கட நாராயணா நியமனத்தை ஆதரித்து பேசினார். நாங்கள் எந்த டிமாண்டும் வைக்கவில்லை, திருச்சியில் போட்டியிடவில்லை, இலாக்கா மாற்றம் கேட்கவில்லை என பல்டிக்கு மேல் பல்டி அடித்தார். இந்த திடீர் மாற்றத்திற்கு விஜயின் ஷாக் வார்னிங் தான் காரணம் என கோட்டை வட்டாரமும் கூறுகிறது. இந்த சம்பவம் வைகோ உள்ளிட்ட மற்ற தோழமை கட்சி தலைவர்களையும் பதற வைத்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக அமைச்சர்களிடையே இந்த விவகாரம் ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது. கூட்டணி அரசு எப்படி முன்னேறும், இடைத்தேர்தலில் என்ன நடக்கும் என அரசியல் விமர்சகர்களும் தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றனர். விஜயின் தலைமைத்துவம் இப்போது கடுமையான சோதனையில் இருக்கிறது. தோழர்களுக்கு நீங்க கிளம்புங்க என சொல்லும் அளவுக்கு அவர் தயாராக இருக்கிறாரா, அல்லது இது வெறும் எச்சரிக்கை மட்டுமா? அரசியல் ரசிகர்கள் அனைவரின் கண்களும் பனையூர் பக்கமே. இந்த டிராமா எப்படி முடியும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.